வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஷேரிங் லெசனில் இருக்கக்கூடிய 2வது பகுதி. மெஜாரிட்டேரியனிசம் இன் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பு தான். மெஜாரிட்டேரியனிசம் இன் ஸ்ரீலங்கா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மை வாதம்னு சொல்லுவாங்க. மெஜாரிட்டேரியனிசம் எண்ணிக்கையின் அடிப்படையில் அதிக மக்கள் பேசக்கூடிய மொழி இலங்கையில் சிங்களம். அப்படி எண்ணிக்கையின் அடிப்படையில் அதிக மக்கள் பேசக்கூடிய மொழியான சிங்களத்தினுடைய பேரினவாதம், அதுதான் மெஜாரிட்டேரியனிசம் இன் ஸ்ரீலங்கான்னு சொல்கிறாங்க. எப்படி சுதந்திரத்திற்கு பிறகு இலங்கை பெரும்பான்மையாக மொழி பேசக்கூடிய சிங்களம் ஆதிக்கத்தின் கீழே வந்தது அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கு. இலங்கை சுதந்திரம் அடைந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1948. சுதந்திரம் அடைந்தவுடன் அந்த பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சிங்கள மக்களுடைய தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய மொழியையும் தன்னுடைய சிங்களம் பேசக்கூடிய மக்களும் அரசாங்கத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டால் நல்லது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி நினச்சவங்க அதோடு நின்றுல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எலெக்ஷனில் நின்று தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கக்கூடிய சிங்களர்கள் ஆட்சிக்கு வராங்க. அப்போ அவங்க சிங்கள மொழியையும் சிங்களர்களுடைய மதமான புத்த மதத்தையும் சிங்களர்களுக்கு வேலை வாய்ப்புலையும் கல்வி நிலையங்கள்லேயும் முன்னுரிமை வழங்குகிற வகையில் நிறைய நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. அப்படி அவங்க மேற்கொண்ட நடவடிக்கைகளை தான் என்னென்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டேரியன் மெஷர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, மெஜாரிட்டேரியன் மெஷர்ஸ் என்னென்ன பண்ணலாங்கன்னு பார்ப்போம் ஒன் பை ஒன்றா. முதலாவதாக என்ன பண்ணுறாங்கன்னா, 1956 ஒரு சட்டம் பாஸ் பண்ணுறாங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிங்களம் மொழியை இலங்கையினுடைய அலுவலக மொழியாக அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவித்ததன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, அதே மண்ணிலேயே பிறந்து அதே மண்ணிலேயே வளர்ந்த மிக செழிப்பான மிக வளமையான மொழியான தமிழை 2ஆம் தர மொழியாக மாற்றுது. தமிழர்களுக்கு இயற்கையாகவே கோபம் வரணும் வந்துச்சு. அடுத்ததாக என்ன பண்ணாங்க பார்த்திங்கன்னா, சிங்களம் மொழி பேசக்கூடிய மக்களுடைய குழந்தைகள் அவங்க பள்ளியிலேயோ கல்லூரிகளிலேயோ பல்கலைக்கழகத்திலேயோ அவங்க முக்கியமான பதவிகளை பெறுவதற்கு ஆன முன்னுரிமை சட்டத்தை நிறைவேற்றினாங்க. அப்போ சிங்களம் மொழி பேசுகிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரே காரணத்திற்காக அவங்களுக்கு எல்லா விதமான பதவிகளிலும் பல்கலைக்கழகங்களில் முன்னுரிமை வழங்கப்படுறது. அடுத்து 3ஆவதாக என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, இந்த புதிய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக பின்பற்றக்கூடிய புத்த மதத்தை இலங்கையினுடைய தேசிய மதமாக அறிவிக்கிறாங்க. அடுத்தது இலங்கையில் புத்த மதத்தை முழுமையாக செலுத்துகிறாங்க. அனைவரும் பின்பற்றக்கூடிய வகையில் செலுத்துகிறாங்க. இப்போ இந்த மாதிரியான செயல்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களுக்கு ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வை கொடுக்குது. என்ன தான் இலங்கையினுடைய குடிமக்களாக தமிழர்கள் இருந்தாலும் அவங்க தனிமைப்பட்ட மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது. அப்போ இவங்க என்ன உணர்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள், அரசியல் கட்சிகள், குறிப்பாக புத்திஸ்ட் சிங்களா லீடர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய சிங்கள மொழியை பேசக்கூடிய தலைவர்கள் இவங்களுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சு போச்சு. அப்படி புரிஞ்சப்போ அவங்க என்ன பண்ண வராங்கன்னா, சமமான உரிமைகள் கொடுக்க மாட்டாங்கன்னு உணர்ந்தாங்க. அதுக்கு அடுத்தது வேலை வாய்ப்புலையும் கல்வி நிறுவனங்கள்லேயும் அவங்களுடைய முன்னுரிமைகள் தமிழர்களுடைய முன்னுரிமைகள் மறுக்கப்படுவது அப்படிங்கிறது நல்லாவே உணர்ந்தாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்குமான அந்த உறவானது, அதாவது ஒரே நாட்டில் வாழக்கூடிய இரு மொழி பேசக்கூடிய மக்களுடைய அந்த உறவானது பாதிக்கப்பட்டதோட முடியலை. இது எங்கே போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு அரசியல் கட்சிகளை உருவாக்குறாங்க. அரசியல் கட்சிகளை உருவாக்கி ஜனநாயக அடிப்படையில் தமிழ் மொழியை நீங்கள் அலுவலக மொழியாக ஆட்சி மொழியாக அறிவிக்கணும். அடுத்ததாக 2வது, தமிழ் மொழியில் பேசக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு, அதாவது சமமான உரிமை வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொடுப்பாங்களா சிங்களர்கள்? கொடுக்கப்படலை. அனைத்தையுமே மறுக்கிறாங்க. தமிழ் மொழி பேசினார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அத்தனை உரிமைகளும் மறுக்கப்பட்டது, அத்தனை கோரிக்கைகளும் மறுக்கப்பட்டது.
மாறாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1980களில் நிறைய அரசியல் குழுக்கள் அங்கே இலங்கையில் உருவாகுது. அவங்க என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, தனி நாடு கேட்குறாங்க. தமிழர்களுக்கு என தனி நாடு கொடுத்துருங்க. வடக்கு இலங்கையும் கிழக்கு இலங்கையையும் தனியாக பிரித்து அதை தமிழ் ஈழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பாக நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தமிழர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அப்படி கோரிக்கை வைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, இதை ஏற்றுப்பாங்களா சிங்களர்கள்? கட்டாயமாக ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி ஏற்றுக்கொள்ளப்படாதவருடைய விளைவு என்ன ஆகுதுன்னா, உள்நாட்டு போராக வெடிக்குது இலங்கையில். ஆயிரக்கணக்கான அப்பாவி இளைஞர்கள், அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள் இராணுவத்தினால். அதில் மிக கொடுமையான விஷயம், நிறைய தமிழ் பேசக்கூடிய குடும்பங்கள் குழந்தைகளோடு, குடும்பத்தினோட வயதான முதியவர்களோடு பல நாடுகளுக்கு அகதிகளாக செல்கிறாங்க. ஏதோ உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் வாழ்வாதாரத்திற்காகவும் நாடற்றோராக பல நாடுகளுக்கு குடிபெயர்றாங்க. அப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க நிறைய பேர் உண்டு. இங்கே நிறைய முகாம்களில் இருக்காங்க. இப்போ இந்த போரில் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இலங்கையினுடைய ஒட்டுமொத்த சமூக, கலாச்சார, பொருளாதார வாழ்க்கையே பாதிக்குது. மிகப்பெரிய பின்னடைவை இந்த போர் ஏற்படுத்துது. அப்போ இந்த இலங்கை யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்நாட்டு போரானது 2009 முடிவடைகிறது. சிங்கள பேரினவாதம், அதாவது மெஜாரிட்டேரியன் கவர்மெண்ட், சிங்களா மெஜாரிட்டேரியன் கவர்மெண்ட் தன்னுடைய இராணுவ பலத்தை அதிகப்படுத்திட்டு தமிழர்கள் தங்களுடைய கோரிக்கைகளுக்காக ஆயுதமேந்தி போராடிய விடுதலை புலிகள், தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய போராளிகளையும் அதனுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவரையும் கொன்று ஆயுதங்களுக்கு இரையாக்கி உள்நாட்டு போர் யுத்தத்தில் இலங்கை இராணுவம் வெற்றி பெற்றது. அதோடு இன்றைக்கி நான் முடிச்சுக்கிறேங்க. நன்றி.